வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கோயம்புத்தூர் காலப்பட்டியிலேருந்து நமக்கு வந்து ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து ஃபேஸ்புக் ஆடு பார்த்துட்டு நம்ம கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க வந்து சாம்சங் ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க 6 kg. ஸோ அந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவங்க ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க. இப்போ அந்த மிஷினை கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அந்த ட்ரம்மை கட்டான ட்ரம்மோட சாஃப்ட்டை மாற்றிட்டு ஸோ ரீஅசம்பிள் பண்ண போகிறோம். அது இல்லாமல் கம்ப்ளீட்டாக அந்த மிஷினை வந்து கெமிக்கல் வாஷ் பண்ணி எந்தெந்த பார்ட்ஸ்லாம் டேமேஜ் ஆகிருக்கோ அது எல்லாத்தையுமே சரி பண்ணி ஒரு புது கண்டிஷனுக்கு கொண்டு வருகிறோம். ஸோ அதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ட்ரம்மு பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்றது இப்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இதுதான் வந்து ட்ரம்மை பிரிக்கும் போது வந்து இன்னரில் இருக்கக்கூடிய அழுக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்மோட பேக் சைடு. ஸோ அது எப்படி இருக்குன்றது இப்போ பாருங்கள். ஸோ இந்த தான் வந்து ட்ரம்மு கட்டான பீஸு. ஸோ ட்ரம்மோட பேக் சைடு வந்து இந்த மாதிரி தான் கட் ஆகி ட்ரம்மு தனியாக சாஃப்ட்டு தனியாக இருந்தது. ஸோ இப்போ இந்த சாஃப்ட்டு தான் நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது மேலே ஆசிட் ஊற்றிட்டு ஸோ ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக போட்டால் அந்த கலர் ஷேட் அடிக்கும். ஸோ அதனால் அதுக்கு வாட்டர் மிக்ஸ் பண்ணி அது கரெக்டான ஒரு பக்குவத்தில் போட்டு விட்டோம்னா அந்த கலர் ஷேடோ ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ ஆசிட் போட்டுட்டு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா வந்து இது பண்ணி விட்டுறணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ட்ரம்மோட கண்டிஷன் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இது அடுத்து இந்த டப் இருக்குது இல்லைங்களா, பிளாஸ்டிக் டப், அதை ஃபுல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் வாஷ் பண்ணி ஸோ அது எல்லாத்தையுமே இது பண்ணிட்டோம். ஸோ சாஃப்ட்டு மாட்டியாச்சு. சாஃப்ட்டு மாட்டிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ண இப்போ வந்து மிஷின் அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சாஃப்ட்டு மாட்டினதுக்கப்புறம் ட்ரம்மோட செட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ட்ரம்மோட ஃப்ரண்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது எல்லாமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தென் ஆசிட்டில் ஒரு டைம் வாஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ ரெடி பண்ண பார்ட்டு தான் இதெல்லாமே. ஸோ அது இல்லாமல் ஃபுல்லாகவே மிஷின் ஃபுல்லாகவே பாடி எல்லாமே துரு ரொம்ப ஏறிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எமரி ஷீட் போட்டு அது எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு துரு எல்லாத்தையுமே தேய்ச்சி விட்டுட்டு வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கி சும்மா பெயிண்ட் பண்ணிடணும். ஸோ திரும்பி துரு ஏறக்கூடாதுன்ற ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக. ஸோ பாடி ஃபுல்லாக கழட்டினதுக்கப்புறம் பாடி இந்த மாதிரி தான் இருக்கும். மிஷின் ஃபுல்லாக கழட்டினதுக்கப்புறம் ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிஷினை வந்து மாட்டிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாடி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லைன் கொடுத்து செக் பண்ண வேண்டியதான். ஸோ ட்ரம்மை இந்த மாதிரி சுற்றி பார்க்கும்போது ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ரீனஸ் வந்து முன்னாடியே வந்து தனியாக இருந்தது மிஷினோட ட்ரம்மு. ஸோ இதுதான் ரன் ஆகின கண்டிஷன்ஸ். இப்போ எல்லாமே முடித்து அவுட்புட் இருந்தது இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கும் உங்களோட வாஷிங் மிஷின் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து மித்ரா ஹோம் டெக்கை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.